சித்தி வாங்க சித்தி, வேற ஏதாவது விளையாடலாம். போலாம் நிம்மி. நெடுவழி வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து போவோம். சித்தி கிச்சா பாத்ரூம் போயிருக்கான் சித்தி. அவன் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும். என்ன 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 இங்கே சிரிப்பு? என்னைய பற்றி தான் எவ்வளவு புறணி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பியே நல்லாவே தெரியும். கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லைன்னா போதுமே, அந்த ஒரு ஆளை பற்றி மித்த 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறதே எல்லா ஊர்லேயும் பொழப்பா போச்சு. ஆமா, இவ ஒருத்தி என்னத்தை யாரும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அடியில உன்னை பத்தி சொல்லி சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓ மையம் பாத்ரூம் போற கதையத்தையும் பேசிட்டு இருக்கான், வேற என்ன? அடே யாக்கா அந்த கொடுமையே கேட்குற. தண்ணியை குடிச்சா உச்சா வருதுன்றான். சரி ஜூஸை வாங்கி கொடுப்போம் பார்த்தா அதை குடிச்சாலும் உச்சா வருதுன்றான். சரி இவனுக்கு தண்ணி ஐட்டமே வாங்கி கொடுக்கக்கூடாது, வேற ஏதாவது சாப்பிட்ற ஐட்டங்களா வாங்கி கொடுப்போம் பார்த்தா திண்டுட்டு ஆய் வருதுன்றான். இவனை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்புற பாடம் இருக்கே. ஐயோ அவ 10 புள்ள வச்சிருக்கிறவ கூட சந்தோஷமா இருக்கா. இந்த ஒத்த பையில வச்சுக்கிட்டு நம்புற பாடு இருக்கே. சரி சரி விருட்டி, எல்லாரும் அதைத்தான் கடந்து வந்திருக்கான். என்னமோ இவ மட்டும்தான் அதிசயமா கழுவி விடுறது மாதிரி பேசுவா. புள்ள பத்த எல்லாரும் பிள்ளைகளுக்கு கழுவி விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன செய்யறது? கீழே இறங்கி உட்காருவோம்டா. எப்ப பார்த்தாலும் மடியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு. அம்மா கீழே உட்கார்ந்தா ட்ரெஸ் அழுக்காயிருமா, அதனாலதான் மடியில உட்கார்றேன். ஏடி நெடுவலி, உன் மையம் உனக்கு வேலை வைக்க கூடாதுன்னு மடியில வந்து உட்கார்றதுக்கு இவ்வளவு கடுப்படிக்கிறீ என்ன? அதானே இம்புட்டு கடுப்பா இருக்கு பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறதுக்கு. ஏக்கா நான் ஆசைப்பட்டு தூக்கி மடியில் வச்சு வாடாமையினேன்னு கொஞ்சம் போதெல்லாம் வரமாட்டாரு. அவங்க அப்பாட்டையும் அப்பத்தாட்டையும் போய்கிட்டு ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் கை வலி கால் வலின்னு அதில் இதில் ஏறி விளையாண்டுட்டு வந்து தானே உட்காந்துருக்கேன். இப்போ வந்து மடியில் உட்காந்துக்கிட்டு சவுடால் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கி படையலே இப்படிதாக்கா பண்ணுங்க. சுண்டல் 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 வாங்கலையம்மா, சுண்டல் சுண்டல் சுண்டல். யார்கிட்ட இது காதுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு கத்துறது? சுண்டல் 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 சுண்டல், சூடான சுவையான சுண்டல் இருக்குமா, சுண்டல் சுண்டல் சுண்டல். அட்டேங்கப்பா என்னடா அது சுண்டலுக்கு இழுவ வலுவா இருக்கு. ஏமா சூடான சுண்டல், சுவையான சுண்டல், அருமையான சுண்டல், அற்புதமான சுண்டல், அழகான சுண்டல். ஏமா சுண்டல் வாங்குங்கம்மா, சுண்டல் 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 சுண்டல். எப்பா தம்பி, இருக்கிறது 4-5 பேர் தான் இருக்கான். அதுவும் எல்லாரும் ஒத்தாப்புல ஒரே இடத்துல தானே உட்காந்துருக்கான். சுண்டல் சுண்டல் வாங்குறீங்களாமா, வேணுமா வேணாமான்னு மெதுவா கேட்டாலே கேட்கும்பா. நீ என்னமோ 8 உருக்கி கேட்கறது மாதிரி சுண்டல் 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 சுண்டல்னு கத்திரி என்ன? ஏம்மா பெரியம்மா பழகிருச்சுமா, நல்லா பழகுச்சுப்பா. அன்னைக்கிலிக்கா உன் தங்கச்சி மையம் பிளாக் தண்டர்ல சுண்டல் விற்கிறாங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை பத்தியா நீ? கேட்டீங்களா? யாருக்கு தங்கச்சி மையம்? இந்த பையில நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் தங்கச்சி மையம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏக்கா அந்த பையன் தானே உன்னை பார்த்து பெரியம்மான்னு சொல்லிச்சு, அதுக்கு தான் கேட்கறேன். ஏமா சின்னம்மா கொஞ்சம் வந்து சுண்டல் வேணுமா வேணாமான்னு பார்த்து வாங்குங்கம்மா. அங்கிட்டே பேசிட்டு இருக்கிய. என்னது சின்னம்மாவா? இந்தாப்பா யாருக்கு சின்னம்மா விட்டுக்கிட்டு இருக்க நீ? எக்கோ தெரியாதனமா சொல்லிவிட்டக்கா. அந்த அக்கா பெரிய உருவமா இருக்கிறதுனால பெரியம்மானு, நீ சின்ன பொம்பளையா இருக்கிறதுனால சின்னம்மானு சொல்லி தொலைஞ்சு விட்டேன். இதை ஒரு குடும்ப பிரச்சனையாக்கி வந்த இடத்துல ஏதாவது விவகாரத்தை இழுத்து விட்டுறாதியம்மா. எக்கானே சொல்லிக்கிறேன். எக்கா சுண்டல் வேணுமா வேணாக்கான்னு பார்த்து சொல்லுக்கா. இந்த இன்னும் செத்த இடத்துல சாப்பிட போயிருவோம்பா. சுண்டல் எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு? சுண்டலை சாப்பிட்டோம்னா அப்புறம் சாப்பாடு எடுக்காது. பரவாயில்ல நீ கொண்டுட்டு போ. அம்மா எனக்கு சுண்டல் வேணுமா, வயிற்ற பசிக்குதுமா. ஏய் கிச்சா, இப்போ தானே பாத்ரூம் போய் கழுவிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். கழுவிட்டு வந்த கை ஈரம் கூட காயல, அதுக்குள்ள மறுபடியும் வாங்கி கொட்டிக்கணும் தெரியல. பேசாம கொஞ்ச நேரமாவது வாயை முடிக்கிட்டு இருடா. எப்போ பார்த்தாலும் கிரைண்டர் மிஷின் மாதிரி அரைக்க வேண்டியது, அரைச்ச கழிவை வெளியே கொண்டு போய் தள்ள வேண்டியது, அரைக்க வேண்டியது தள்ள வேண்டியது, அரைக்க வேண்டியது தள்ள வேண்டியது, அரைக்க வேண்டியது தள்ள வேண்டியது. இதே பொழப்பா வச்சுக்கிட்டு எனக்கு கழுவி கையே தேஞ்சு போச்சு. நெடுவலி அவனுக்கு பசிக்கும் தானே கேட்கிறேன், வாங்கி கொடுட்டி. எட்டி மாடனே, உன் பிள்ளையில கூட்டிட்டு வரலங்கிற தைரியத்துல சொல்றியோ? நான் வாங்கி கொடுக்குறேன், வந்தா நீ போய் கழுவி விடுறியா? ஐயோ என்னால முடியாதுப்பா. அப்பனா வாயை மூடிக்கிட்டு இருட்டியோ? கழுவி விடுறவளுக்கு தானே கஷ்டம் என்னன்னு தெரியும். ரொம்ப பசிக்குதுமா, வயிறு ஃப்ரீயா இருக்குமா, ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பா இருக்குமா, வாங்கி கொடுமா. தெம்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச இல்லாம தான் கிடக்கு. பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. எப்ப பார்த்தாலும் அரவ மிஷின் மாதிரி அரைச்சுக்கிட்டே தெரியாம. ஏடி நெடுவலி, அவன் சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு இப்படி அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கி என்ன அவனை? ஏடா கிச்சா இங்க வா, உனக்கு அத்தை வாங்கி தரேன் வா. இந்த அத்தை ரொம்ப நல்ல அத்தையா இருக்கிறாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க போல. இங்க இருந்து போறதுக்குள்ள நல்லா திண்டுபிட்டு போயிடணும். அம்மா எனக்கு ஒரு சுண்டல் வாங்கிட்டாமா. ஏடிலா உங்களுக்கு எதுக்கு இப்ப சுண்டல்? இப்பதான் மத்தியான சாப்பாடு சாப்பிட போறோம்ல, அப்புறம் சுண்டலை திண்டியனா சோறு சாப்பிட மாட்டியே, பேசாம இருங்க. ஏக்கா சின்ன பிள்ளைய ஆசைப்பட்டு கேக்குது, வேணான்னு சொல்றியக்கா. ஏக்கா ஏன் நீ சும்மா இறப்பா? இப்பதான் மத்தியான சாப்பாடு சாப்பிட போறமே, அப்புறம் அதுக்கு இந்த சுண்டலு சாயங்காலத்துக்கு வந்தாலும் வாங்கிட்டீங்களா? ஏக்கோ சாயங்காலத்துக்கு வரக்கா வாங்கிக்கக்கா. இப்போ உன் முகத்தை பார்த்துட்டு மகாலட்சுமி கணக்கா இருக்கு. முதல் போனி உன் கையால தான் பண்ணணும்னு சூடா சுண்டலை போட்டு குண்டால அமுக்கி எடுத்து வச்சுட்டு இருந்த எண்ணெயை ஓட விடாதக்கா. ஏக்கோ ஆளுக்கு ஒரு பாக்கெட்டா வாங்கிக்கக்கா, எனக்கு சாப்பாடு செலவுக்காக ஆகும் காயக்கோ. மகாலட்சுமி நான் சொல்றேன். ஏக்கா
இல்லையா பின்ன நான் அப்படிக்கா போயிட்டு இருக்கும்போது இப்படிக்கா ஒரு ஒலிக்கா யாருன்னு திரும்பி பார்த்தா உன்னோட முகம். அடடா, இப்படி ஒரு அஷ்டலட்சுமிட்ட முதல் போனிய பண்ணாம வேற எவனாவது கிறுக்கு போயிட்ட போய் பண்ணி இன்னைக்கு வியாபாரம் புட்டுக்கிருச்சுன்னா நம்மளுக்கு பொழப்புல கை வச்சது மாதிரி ஆயுமே நினைச்சுக்கிட்டு மற்ற வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு உங்க குரூப்பை தேடி முக்கியமா உன்னைய தேடி வந்த காயக்கோ. இப்படிலாம் வந்த என்னைய விரட்டி விட்டுறாதக்கா, ஆளுக்கு ரெண்டா வாங்குக்கா. வனசாக்கா என்னடி எக்கா, முதல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்க ஆளுக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கன்னா, இப்போ அஷ்டலட்சுமி மாதிரி இருக்க ஆளுக்கு 2 பார்சல் வாங்கிக்கன்னு சொல்கிறான் பாரு. இதுதான் தொழில் ட்ரிக்கு. நம்மளும் ஊருக்கு போகிறோம், ஒரு பார்க்காக பிடிக்கிறோம், ஆளுக்கு ஒரு பானை சுண்டலை கொண்டு வித்துட்டு வரோம். பார்க்குறவள்களை போகிறோம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறோம். எப்படி இருக்கு நம்ம பிளானு? ஏட்டி நெடுவலி, அப்ப ஊருக்கு போனோம்னா நீனும் வனசாக்காவும் தெரு தெருவா சுண்டல் வைக்க போறீங்களோ? அடி பாவி, ஒரு பேச்சுக்கு காமெடியா இருக்குமேன்னு சொன்னோம்னா அதுக்காண்டி எங்க 2 பேரையும் தெரு தெருவா சுண்டல் விற்க சொல்றியடி. ஏன் சுண்டல் விற்கிறது நல்ல பிசினஸ் தான், அவன் ஏன் நீ இவ்வளவு இலக்கரமா பேசுற? எட்டி மாடனே, அப்ப நீனும் ஊருக்கு வந்தோன்னே எங்களோட கூட்டு சேர்ந்துரு. ஆளுக்கு ஒரு குண்டான தூக்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் சுண்டல் வித்துட்டு வருவோம். இதுல என்ன போச்சு? எம்மா எம்மா அஷ்டலட்சுமி தாயே, ஏதாவது வாங்குமா, என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கே என்ன? அதுக்கு வேற என்னைய வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இங்க நினைக்கிறது எனக்கு வியாபாரம் ஆகுதோ இல்லையோ டைம் பாஸ் ஆகும் போல. நல்ல குரூப்ல வந்து மாட்டினேன் போ. எம்மா வாங்குறதுனா வாங்க, இல்லைன்னா ஆளை விடுமா. உன்னைய போய் அஷ்டலட்சுமி மகாலட்சுமி நேர சொல்லி தொலைஞ்சிட்டேன், இன்னும் 1 ரூபா போனி ஆகலை. எப்ப கோவப்படாத. நீ என்னைய அஷ்டலட்சுமின்னு சொன்னதுல நான் அப்படியே உறைஞ்சு போய் மெய் சிலிர்த்துட்டேன். சரிப்பா, நாங்க 1 மாடன் 1 2 3 பிள்ளைய 3 6 7 சுண்டல் கொடுப்பா. இந்த அம்மா எண்ணி சொல்லவே 7 நாள் ஆகும் போல் இருக்கே. சரிப்பா, ஆளுக்கு 2 எடுத்து கொடு. எப்பா, எத்தனை வாங்கி கொடுத்தாலும் நான் தான் காசு கொடுக்கணும். அவளுக்கெல்லாம் 1 ரூபா கொடுக்க மாட்டாளுங்க. ஆளுக்கு 1 தானே கொடுத்துட்டு போ. எந்த ஒரு பொம்பளைன்னு தெரியலையே, என்ன பிட்ட போட்டாலும் சரிக்கு வர மாட்டேங்கிறாளுங்க. சரி, வந்த வரைக்கும் லாபம்னு கொடுத்துட்டு போவோம். சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏக்கா அன்னைக்கிலிக்கா, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சாப்பிட்டுட்டு நெடுவாளி மயம் மாதிரி பாத்ரூம் போயிட்டே இருக்க வேண்டியதே. அட சீக்கிரம் காலாளத்துல தின்னுட்டு வாங்கத்தா. எல்லாரும் போய் சுத்தி பார்க்க வேண்டிய இடம், விளையாடுற இடம்லாம் நிறைய இருக்குல்ல. கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது, மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறதே. நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் கொடியிலே என் நடை காயட்டும். ஹே மலையே துளி போடு, என் மார்பில் உன் வீடு. வனசக்கா, சின்ன பிள்ளைங்களே ஜாலியா போயிட்டாங்க, நீங்க என்னடா பயந்துட்டு அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு என் கையை பிடிச்சுக்கோங்கக்கா. அன்னைக்கிலிக்கா, எல்லாரும் ஜாலியா விளையாடுறோம்ல, நீ மட்டும் ஏக்க அப்படி மண்ணு முக்குளி மாதிரி நின்ற இடத்துலயே நின்றுட்டு இருக்க? இதுல எனக்கு மட்டும் ஆசை இல்லாமலாட்டி இருக்குது. நான் ஏறி உட்கார்ந்து உள்ளைக்கு புதக்குன்னு போயிருச்சுன்னா அது வேற தண்டம் கொடுக்க முடியாதுன்னு தான்ட்டு நின்றுட்டு இருக்கேன். ஏக்கா லூஸ் அன்னைக்கிலிக்கா, அவன் வெக்கேஷனுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குண்டு பொதுக்குன்னு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விளையாண்டு உடையாதது நீ ஒரு ஆள் ஏறி உட்காந்து உடஞ்சிட போகுது, வாங்கிட்டு அவங்க காசு கேட்க போறாங்களாக்கா. அட யாக்கா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அட வாக்கா ஏறி போய் சரிக்கு விளையாடுவோம். சரி விடுட்டு நெடுவாளி, நான் விழுந்தாலும் சரி எந்திரிச்சாலும் சரி இன்னைக்கு ஏறி சறுக்கிறதாம்டி. அப்படி போடு. வெரி குட் அன்னைக்கிலிக்கா, இப்படிதான் எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். மேலே ஏறுங்க, நாங்க கீழே நின்று உங்களை ஊ சொல்லி என்கரேஜ் பண்றோம், ஓகேவா? ஆடனே, எங்களுக்கு ஒரேதான் ஊதிராதட்டி சங்கு, கொஞ்சம் பார்த்து ஊதுங்க. பத்தியாட்டி மாடனே, ஏறுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி சங்கூதரம் சொல்றா. இப்படிதான் மட்டும் அவசகுணமா பேசிட்டு என்னைய ஏறுனா எப்படிட்டு ஏறுறது? அன்னைக்கிலிக்கா, இப்ப நானும் தான் பயந்துட்டு உட்காந்துருந்தேன். மாடன் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை இறுக்கி முடுனா ஒண்ணுமே தெரியலக்கா. அது பாட்டுல சல்லுன்னு சறுக்கி கொண்டு வந்து கீழே விட்டுருது. நீ ஜாலியா தைரியமா ஏறுக்கா. அட ஆமாங்கிறேன், இன்னும் சின்ன பிள்ளையெல்லாம் மேல இருந்து கீழே வர சொயின்னு சறுக்கி போயிட்டு இருக்காளுங்க. நம்ம இத்த தண்டி ஆளா இருந்துகிட்டு இப்படி பயந்துகிட்டு இருக்கமே. இன்னைக்கு ஏறி 1 இல்ல 2 பாத்துறணும். நானா இந்த சறுக்கேசான் பாத்துறேன் இன்னைக்கு. கமான் அன்னைக்கிலிக்கா, பயப்படாம நெடுவாளி கையை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. நெடுவாளியை யாரு கையை பிடிக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். வெளியில சொன்னா வெக்க கேடு. நம்ம என்னமோ பெரிய சூறாவளி மாதிரி இந்த காவை கூட்டிட்டு வந்துட்டோம். ஐயோ அல்லு விடுதே, நான் என்ன செய்வேன்? கமான் அன்னைக்கிலிக்கா, கமான் நெடுவாளி.
அடி போங்கட்டி பீட்டச்சிருக்கீல கமானு ஒமானு ஏறி உட்கார்ந்துருக்கிறவளுக்கு தானே தெரியும். ஐயோ காலை வச்சுனா சறுக்கி போய் குப்பர் அடிச்சு விழுந்துருவோமோ. ஐயோ பயமா வேற இருக்கே. இவ தைரியமா இருக்காளா இல்ல பயந்து போயிருக்காளா? பேசவே மாட்டேங்கிறா. எடி நெடுவாளி என்ன கம்மன் இருக்கியே என்ன? இருக்கக்கா உன்னைய எப்படி தைரியமா கீழே கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி போவோமா? ஐயோ இவளுக வேற சாவுக்கு சங்கு உதுறது மாதிரியே உதுறாளுகளே. எட்டி பேசாம இருங்கட்டி வந்து தொலைகிறோம். சீக்கிரம் வாங்க, ஏன் அங்கே இருக்கீங்க? வாங்க, கமான் கமான். ஐயோ எனக்கு என் மையன் கிச்சா மாதிரி உச்சா வந்துரும் போல் இருக்கே. எடி நெடுவாளி தைரியமான ஆளு நீ. அன்னைக்கு கையை பிடிச்சு சரக்குன்னு இழுத்துட்டு வந்துருடி. அடி போங்கட்டி நீங்க ஒண்ணு. என் தைரியத்துல 7.5 அடி நானே அடிச்சுக்கிறேன்னு இவளுக வேற இங்க நின்றுகிட்டு கவா கவான்னு கத்துறாளுகளே. நெடுவாளி நம்ம 1 2 சொல்லிட்டு குதிப்போமா? ஏக்கா நம்மளா சொல்ல வேணாம். கீழே 2 கொடுக்கு நிக்குதுல அதை சொல்லுவான். அதுவும் சரிதான். எடி மாடனே வனசா அப்படியே 1 2 3 சொல்லுங்கடி. நாங்க 2 பேரும் சரக்கிட்டு ஓடி வந்துறோம். எஸ் சொல்ல ஆரம்பிக்கலாமா? ரெடி. எட்டி மாடனே கொஞ்சம் நார்மலாவே சொல்லுங்கட்டி. 1 2 தானே சொல்ல சொன்னேன். என்னமோ போருக்கு கிளம்புறது மாதிரி பார்த்தேன். ரெடி கமான்னு. ஐயோ எப்படி போய் சேர போறேன்னு தெரியலையே. ரெடி 1 1 1 1 2 2 2 2. எடியா ஒரு வாட்டி சொல்லுங்கடி போதும். இப்பதான் 16 வாட்டி சொல்றாளுங்க. எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? 3 3 3 3. ஐயோ காளியாத்தா மாரியாத்தா செல்லாத்தா முப்பாத்தா குப்பாத்தா. சூப்பர் அன்னைக்கிலிக்கா, சூப்பர் சூப்பர். கொடுங்க கையை கொடுங்க. ஏக்கா அன்னைக்கிலிக்கா என்ன அக்கா ஆணு வாய பொழந்த மேனிக்கு அப்படியே நிக்குது. எக்கா எக்கா தள்ளிட்டி மாடனே என்னன்னு பாப்போம். அன்னைக்கிலிக்கா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஜிஜி ஜிஜி ஜி எங்க அக்கா எங்க அக்கா கிட்ட எங்க? ஏ மனசாக்கா என்ன லூஸ் மாதிரி சொன்னி நம்ம குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. அதுவே ஹார்ட் அட்டாக்ல போனா பாதி ஆவி ஆட்டமா ஆன அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு. நீ என்னமோ ஜோன்னு ஏக்கா இந்த இருக்கா இது என்னது? இது கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. அன்னைக்கிலிக்கா என்னாச்சு உங்களுக்கு? நெடுவாளி பயப்படாத. இப்ப பாரு என்னோட டெக்னிக்க. அரணே மச்சான் வந்திருக்காரு. மச்சான் என்ன மச்சான் திடீர்னு இந்த பக்கம் வாங்க. என்னது மாமா வந்திருக்காரா? மாமா எடிலா மனசா மாமா வந்திருக்காருன்னு சொன்னா எங்க ஆள காணா? அன்னைக்கிலிக்கா உன் காதல் வசத்தை அடக்கு, உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்து. மாமா இங்கே வந்தாரு, நல்லா வருவாரு மாமா. எடிலா மனசா நீ தானே மச்சான் வாங்கன்னு சொன்ன. ஏக்கா சும்மா வாயை பொழந்த மேனிக்கு 1/2 மணி நேரமா அப்படியே நிக்கிற. அதனாலதான் உன்னைய ரிலீஸ் பண்றதுக்காண்டி அப்படி சொன்னேன். நல்லா சொன்னடி. நான் கூட மாமாவே எங்க என்னைய பார்க்க முடியாம ஓடியாந்துட்டாரோன்னு நினைச்சிட்டேன். வருவாரு. அவர் மாடு கண்டு ஆடு கோழி எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்படியே இந்த காதல் மனைவியை பார்க்கறதுக்காண்டி வாராராக்கும். ஆளை பாரு. எட்டி அன்னைக்கிலி நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். அட போக்கா. ஏட்டி நெடுவாளி உனக்கு பயமா இல்ல? செத்த உடத்துல எனக்கு தலையும் சுத்திருச்சுட்டி. இறுக்கி மூடன கண்ணா திறக்கவே இல்லையே. தண்ணிக்குள்ள வந்து விழுந்துதானே திறந்தேன். ஆத்தாடி ஆத்தா என் ஈரக்கொலையே நடுங்கிருச்சே. நான் என்னத்த சொல்ல எப்படி சொல்ல? ஆனா நல்லா இருந்துச்சுடி நெடுவாளி. சல்லுன்னு சறுக்கி கொண்டது விட்டது சூப்பரா இருந்துச்சுல. நல்லா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சுடுகாட்டுக்கே போயிட்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கட்டி வேற எங்கேயாவது போய் விளையாடுவான். அன்னைக்கிலிக்கா பயங்கரமா தேறிட்டீங்க. ஒரு ரைடு போயிட்டு வந்ததுக்கு அடுத்த ரைடு கூப்பிடுறீங்க. பரவாயில்லையே தெளிவாயிட்டீங்களே. வயசான காலத்துல புருஷனை விட்டு இப்படி மினிக்கிட்டு கிளம்பிட்டாளுக டூருக்கு போறோம்னு. நம்ம கிடந்துக்கிட்டு இதை பூரா பார்க்க முடியுதா? யார் பார்க்க முடியுது? கண்ணாடி போடலைன்னா கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. எங்கிட்டாவது போய் தருமாடி விழுந்தா என்ன செய்யறது? கண்ணாடி போடலைன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்கனக்குள்ள எந்த பொருளை வச்ச பொருளை தேடுறதுக்கே 4 நாள் ஆகுது. இப்படி இருக்கையில நம்ம என்ன வேலையை பார்க்க முடியுது? கீழே மேலே விழுந்தா மருமக தூக்கி அடிச்சு பார்க்குறவளுகளா இருப்பாளுங்க. இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்தி மூளையில தூக்கி போடுவாளுங்க. எவ இந்த காலத்துல மாமியாக்கு முடியலைன்னா பார்க்க போறவ? இப்படி விட்டு பேசாம கிளம்பி எனக்கு என்னன்னு போயிட்டாளுங்க. யார் அவ புருஷனுக்கு சோறாக்கி ஊத்திக்கிட்டு இருக்கிறது? எம்மா எங்க இருக்கிய? இவன் ஒருத்தன் 7 மணி 8 மணி ஆக விட மாட்டேன். சோறு ஓடுங்கன்னு. எம்மா என்னம்மா இங்கேதான் இருக்கீல? நான் வீடு பூரா உங்களை காணாமனு தேடிட்டு வரேன். என்னம்மா சோறாக்கிட்டீல?
வந்துட்டான் சோறு ஓடுங்கன்னு. ஏம்மா வயலுக்கு போகிறோமா, போயிட்டு வர்றதுக்கு 12 மணி ஆயிரம். காலாலத்தில் சாப்பாடை கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுவேன்ல. ஏண்டா மைனே, இப்போ தாண்டா உலைய ஊற்றி அடுப்பில் ஓட்டிருக்கேன். உலை கொதிச்சு அரிசியை போட்டு அரிசி வெந்து தானே வடித்து தரேன்னு. செத்த பொறுமையாக இருடா. நானும் தான் 9 மணிக்கு சுகர் மாத்திரை ஓடனேன். இன்ன வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல. என்ன செய்யறது, வயசான காலத்தில் மெதுவாக தப்பா பார்க்க முடியுது. முன்னாடி மாதிரிலாம் வேலை வெட்டி பார்க்க முடியலடா. ஏம்மா மணி வேற ஆயிருச்சு. நீங்கள் கடந்து அடுப்பில் ஊதிக்கிட்டு சிரமப்பட வேணாம். நான் வேணா மாரிமுத்து கடையில் போய் ஆளுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வரேம்மா. நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருப்போம். மத்தியானத்துக்கு பொறுமையாக சோறாக்குங்க, சரியா? மாரிமுத்து கடையில் போய் வாங்க போறியாக்க? ஏண்டா மாரிமுத்து கடையில் சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிக்கிறாங்களே. ஏம்மா அதுக்கு என்னம்மா செய்யறது? நேரம் சென்று சாப்பிட்றதுக்கு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாம்ல பொம்போல. அட ஊரத்த வயம் அவனே, மாரிமுத்து கடையில் சாம்பாரும் சட்னியும் தானே நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். நல்லா உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்ட குருமா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அங்கே நல்லா பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் சூப்பராக இருக்கும். பூரி சட்டை வாங்கிட்டு வா, ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு பேசாம இருப்போம். எம்மா சுகரு உடம்பு பூரா ஊறி போய் கிடக்குது. இதுல எண்ணெயில பொரிச்ச பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் கேட்குதாக்க உனக்கு? நான் பெத்த மைனே, நம்ம என்ன டெய்லியும்மா பலகாரமும் பச்சையுமா திண்டுக்கிட்டு கிடக்குறான். சுகர் வந்ததுல இருந்து ஓம் பொண்டாட்டி பாவக்காவையும் பச்சை மிளகாயும் தவிர ஒன்னத்தையும் காட்ட மாட்டேங்கிறாடா. அடே ஓம் புண்ணியத்துல 2 பூரி சட்டு திண்டுக்கிறேன், வாங்கிட்டு வாடா. சரிம்மா வாங்கிட்டு வரேன். பூரி மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் வேணுமா? வேற என்ன வேணும்னு கேட்குறானே, என்னத்தை சொல்றது? மாரிமுத்து கடையில் மசால் வடை நல்லா இருக்கும்னு ரேவதி சொன்னா. சரி அதை கூட 2 வாங்கிட்டு வர சொல்லுவோம். திண்டு வாப்போம். வாயெல்லாம் மலுன்னு கிடக்கு. 2 மசால் வடையை கடிச்சா சுல்லுன்னு இருக்கும். எம்மா என்ன பேசாம இருக்கியே? சரி ஆளுக்கு 2 பூரி சட்டு மட்டும் வாங்கிட்டு வரேன். இருடா, இப்ப அவசரப்பட்டு எந்த கொடியை போய் பிடிக்க போறவே? செத்த நின்று கேட்டுட்டு போனாதான் என்ன? அந்த மாரிமுத்து கடையில மசால் வடை நல்லா இருக்குமா, கூட 2 மசால் வடை வாங்கிட்டு வா, திண்டு பாப்போம், சரியா? சரிம்மா இங்கனக்குள்ள நான் நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா நீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன், சரியா? சுப்பிரமணி, மசால் வடை இல்லைன்னா உளுந்த வடையாவது வாங்கிட்டு வாடாரே. எங்க ஆளக்கானா? எம்மா நான் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போலாம், ரைட். அடேங்கப்பா போன ரைடுக்கு அரண்டுகிட்டு கிடந்த அன்னைக்கிளிக்கும் குரலை பத்தியா எப்படி வருதுன்னு. அர்ரா. ரெடி 1 2 3. கிச்சா பாத்து வா. சரிமா கிச்சா அக்கா கையை இறுக்கி பிடிச்சுக்க. சரிமா நீ பயப்படாதம்மா, நான் வந்துருவேன். கிச்சா எங்கடா இருக்க டேய்? கிச்சா அம்பத்த மைனே. கிச்சா எம்மா நான் இங்க இருக்கம்மா. கிச்சா டேய் எங்கடா இருக்க? கிச்சா தம்பி டேய் கிச்சா. எல்லாரும் மேப்பார்வையே தான் பாக்குறாங்க, கீழ யாரும் பார்க்க மாட்டேங்கறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்தவே வானத்துல இருந்து வருவேன், கீழ பாருங்க எல்லாரும். என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். எம்மா கிச்சா இங்க இருக்கியா? வாடா அக்கா கையப்படி. டேய் லூசு பயலே, இவளுகெல்லாம் தண்ணிக்குள்ள குதிச்சு எந்திரிச்சு வந்துட்டாளுகல்ல, நீ மட்டும் ஏன்டா தண்ணிக்குள்ளேயே கிடந்திருக்க? எம்மா தண்ணிக்குள்ள குதிக்கும் போது உச்சா வந்துருச்சுமா, அதான் தண்ணியோட தண்ணியா இருந்துட்டு வரலாமேன்னு உள்ளக்கே தம் கட்டி இருந்துட்டு வந்தேன். நெடுவலியத்தை எங்க அம்மா எங்க போனாலும் புளிசோர் கட்டி எடுத்துட்டு போறது மாதிரி நீங்க எங்க போனாலும் ஒரு பாத்ரூம் கட்டி கையோட எடுத்துட்டு போயிருங்க. டே மைனே கிச்சா, உன்னைய டூருக்கு கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு இந்த நண்டு சுண்டெல்லாம் இணைய கிண்டல் பண்றது மாதிரி ஆக்கிட்டியடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது சரி வாடா போவோம். அம்மா இன்னொரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறோம்மா, ப்ளீஸ் அம்மா. கிச்சா உனக்கு மறுபடியும் வருது தானே உச்சா? போட்டி. டே மைனே, இப்பதானடா போய் தண்ணிய பூரா நார் அடிச்சு வச்சிருக்க, மறுபடியுமா போகணும்? அம்மா உச்சா இல்லம்மா, 2 தொலைச்சு போடுறியாமா ராஸ்கல். நீ உச்சா போன விஷயம் எங்கனக்குள்ள உள்ளவளுக்கு தெரிஞ்சா நம்மள விரட்டியே விட்டுருவாளுக. இதுல அடுத்த ரைடு போய் ஆகி போகலான்னு பாக்குறியோ? அதோட நம்மள கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கு வெளியே தெளிவாளுக. ஆமா ஐயே இந்த ஊழப்பையில கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு ஊழத்தனமா தெரிய வேண்டியது இருக்கு. எங்க மாமா அந்த வாரமா அடே அன்னைக்கு வந்துட்டே ஓல் இருக்கு. என்னத்தா நிம்மி பிங்க் டூர்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? பா செம்ம ஜாலியா இருந்துச்சுப்பா, சூப்பரா இருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணோம்ப்பா.
சரிடா சரிடா என் அம்மா. நீங்க சந்தோஷமா இருந்தா அப்பாக்கும் சந்தோஷம்தான். 4 நாளா என் பிள்ளைகளை பார்க்காம எனக்கு தூக்கமே வரலையே. அது சரி அது சரி. மகளுக்கு மேலதானே கொல்ல பாசமா இருக்கு அப்புக்காருக்கு. இந்த அன்னைக்கிளிய பத்தின நினைப்பெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது என்ன? ஆமா, நீ சொன்னாலும் சொன்னலைனாலும் எங்க அப்பாவுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட், எங்க அப்பாவுக்கு நாங்க தான் செல்லம். அம்மா என்ன நீ நாங்க தான் ஒரேதா இழுத்துட்டு இருக்க? நீ இல்ல நான் மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு செல்லம். நான் மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு செல்ல பொண்ணு, தங்க பொண்ணு, முதல் வாரிசு. நீ ஒன்னும் அப்படி கிடையாது சரியா? நீ செகண்ட்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்பா அப்பா இங்க பாரு அந்த நிம்மி பிள்ளைய. தெரியல வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டீலாட்டி. 4 நாள் பொழுது நான் பாட்டுல நிம்மதியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இங்க வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டாளுங்க அவளோட கச்சேரிய. சரி விடுட்டு அன்னைக்கிளி. 4 நாளா இப்படி என் பிள்ளைய சத்தத்தை கேட்காம எனக்கு கண்ணே அடவடல. இன்னைக்கு பிள்ளைய வந்து பேசவும் தானே வீடு கலகலன்னு இருக்கு. வந்தோன்னு பிள்ளையில வஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, பெரிய பிள்ளையதான் நொல்லைய பிள்ளையில இவளுக குட்டி பிசாசுக. ஏய் குட்டி பிசாசு, அம்மாவும் ஒன்னதான் திட்டாங்க. காதல விழுகுதா விழுகலையா குட்டி பிசாசு? அம்மா அம்மா 2 பேரையும் சேர்த்து நம்பி சொல்றேன். அந்த வாரத்துல எதுக்கு அவளை வம்பளி தொட்டுக்கிட்டு இருக்க நீ? அப்பா இங்க பாருங்கப்பா, முடி பிடிச்ச அம்மா இழுக்குதுப்பா, வலிக்குதுப்பா. அன்னைக்கு புள்ளைய விடு. என்ன பழக்காது பொம்பளை பிள்ளைய முடிய பிடிச்சு இழுக்கிறது? உன்னை பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஆமா ஆமா, இவளுகளுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத வச்சுதான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆளுகளை பாரு, மொழிய அப்படியே கண்ணை போட்டு நோண்டி விடணும் நோண்டி. கீச்சு புச்சா வந்தேன்னு வச்சுக்க, முன்னாடி இருக்கிற 4 பள்ளையும் புடுங்கி போட்டு போடுவேன். பொட்டி டோரா மண்டை, பொட்டி கீச்சு புச்சா, பொட்டி டோரா மண்டை. தெரியல ஏமா பேய் மாதிரி கத்துற? அம்மா நீ தாயா இல்ல பேயானே தெரியலம்மா. அன்னைக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா? வந்தது வரமுன்னே எதுக்கு பிள்ளைகள்ட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருக்க நீ? ஐயா பாத்துச்சிரிங்க மாமா பாத்துச்சிரிங்க. அப்படியே மகளுக்கு பேசுறத கேட்டுக்கிட்டு மகந்து வயில இருக்காக. இன்னைக்கு மகந்து வயிலே இருப்பிய, நாளைக்கு மாமியா வீட்ல இருந்து ஒவ்வொன்னா சொல்லி வருவாங்கல்ல, அப்ப எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்கிறீன்னு பாப்போம். எட்டி போட்டி தெரியும். என் பிள்ளைகளை பத்தி யார் என்ன சொல்ல போறவ? சூப்பர்பா சூப்பர்பா. என்ன மாமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவளுகளை பேச விட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன? எட்டி விடுட்டி. பிள்ளைய 4 நாளா வீட்டுல இல்லாம வீடே வெறிச்சோடி போய் என்னமோ மாதிரி கிடந்துச்சு. இன்னைக்குதான் என் பிள்ளையில பார்த்து கட்டி அணைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கையில வந்து ஏதாவது நொய்னு சொல்லிட்டு இருக்கிறவ. போ உள்ளிக்கு போய் ஏதாவது வேலையை பாரு போ. அம்மா அப்பதான் சொல்றாங்களே எங்களுக்கு பசிக்குது, போய் ஏதாவது சாப்பாடு பண்ணுமா? சாப்பாடு செய்யணும் சாப்பாடு. என்னாலெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. உங்களை மாதிரி நானும் தாண்டி வண்டி ஏறி களைச்சு போய் வந்திருக்கேன். நான் எப்படி உடனே போய் அடுப்புக்குள்ள வேலை பார்க்க முடியும்? என்னமாவது கடையில வாங்கிட்டு சொல்லுங்க உங்க அப்புக்காரரை. அம்மா வீட்ல ஏதாவது செஞ்சு கொடுமா, 4 நாளா ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குமா. சரி வீட்ல சமைப்போம். ஒருத்தி போய் சோறாக்குங்க, ஒருத்தி ரசம் வைங்க, ஒருத்தி குழம்பு வைங்க. நான் கூட்டு பொரியல் ஏதாச்சும் செய்யறேன். எல்லாரும் சோறாக்கி ஒத்தாப்புல சாப்பிடுவோம் சரியா? போமா, எங்களுக்கே வண்டியில வந்தது டயர்டா இருக்குன்னு நாங்களே உட்கார்ந்துட்டு இருக்கோம். போய் சோறாக்குவா. தெரியல உங்களோட தனம்டி நானும் வந்தேன். அப்ப உங்களுக்கு தான் டயர்டா இருக்கு, எனக்கு டயர்டா இருக்காதாட்டி? சரி சரி விடுட்டு அன்னைக்கு. பிள்ளைகளோட சரிக்கு சமமா சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காரு. சரி யாரும் சோறாக்க வேணாம் குழம்பு வைக்க வேணாம். நான் போய் ஹோட்டல்ல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? சரி மாமா சரி சரி. அடேங்கப்பா, என் பொண்டாட்டிக்கு சோறாக்குற வேலை மிச்சம் தெரிஞ்சவன எம்பூட்டு சந்தோஷம் மூஞ்சில. சரி சரி, இங்கனையே உட்காந்து பேசிக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்காம காலாளத்துல போய் வாங்கிட்டு வாங்க. எட்டில நிம்மி பிங்கு நேத்து போட்டுட்டு வந்த துணிமணியை பூரா எடுத்து ஊற வைங்கிட்டி சாயங்காலமா துவச்சு போடுவான். அம்மா நீனே ஊற வச்சிருமா ப்ளீஸ்மா. அம்மா ஆமாம்மா நீனே ஊற வச்சு துவச்சிருமா ப்ளீஸ்மா. அன்னைக்கு உனக்கு சாப்பிட மாமா கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரவா? மாமா சாப்பாடெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், காலு ரொம்ப வலிக்குது மாமா. அந்த சரிகேஸ்ல ஏறி சுத்தி விளையாண்டமா, அதுல காலெல்லாம் ஒரு மாதிரி நொந்து வருது. செத்த காலை பிடிச்சி விட்டா தேவலைன்னு தோணுது. பிடிச்சி விடுறீங்களா? ஏட்டி இதை எதுக்கு இவ்வளவு தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறவ? காலை நீட்டு மாமா பிடிச்சி விடுறேன். சரி மாமா ரொம்ப தேங்கிஸ். ஏட்டி பொண்டாட்டிக்கு காலு பிடிச்சி விடுறதெல்லாம் புருஷனுக்கு கிடைச்ச வரம் தெரியுமா? சரி சரி, என் மாமன் பேசியே நேரத்தை ஒப்பேத்துருவாருன்னு எனக்கும் தெரியும். காலை பிடிச்சி விடுங்க, காலெல்லாம் உழையுது. ஆத்தாடியோ சரியான காலு வலி மாமா. பாதம் எல்லாம் ஒரே வலி பார்த்துக்கிறங்க. இந்த நெடுவாளி குட்டிக்கிட்ட வேணாம்டி, உடம்பு கனத்த உடம்பு எதுலையாவது ஏறி விழுந்தா தாங்காதுன்னு சொன்னா எங்க கேட்டாளுக. நீ வந்தே ஆகணும், சரிக்கு விளையாண்டே ஆகணும்னு இதுலயும் ஏறி குதிக்க விளையாட வச்சுவிட்டு காலெல்லாம் நோஞ்சு வருது. ஏட்டி அன்னைக்கு அப்புறம் டூர் போறவ சும்மா போய் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா டூர் போற? அங்கிட்டு இங்கிட்டு ஏறி இறங்கி சரிக்கு விளையாண்டா தானே ஜாலியா இருக்கேன். போனதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கேன். அட என்ன புள்ள நீ இப்படித்தான் மாமா. இதையும் இந்த நெடுவாளி குட்டி சொல்லி என்னையே சறுக்க வச்சுப்புட்டு இப்ப இந்த காலு வலின்னு வந்து கிடக்குறேன் போங்க.
ஏட்டி அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம நிம்மியும் பிங்குவும் வயிற்றுல இருக்கையில காலு ஒவ்வொன்றும் உனக்கு யானைக்குட்டி மாதிரி வந்து வீங்கி போயிடுறேன். அப்போ மாமாவும் காலை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு நம்ம வயிற்றுல இருக்கிற நிம்மிட்டையும் பிங்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்போம்ல, அந்த காலமெல்லாம் ஒரு சுகந்தான் என்ன. இன்னைக்கு உன் காலை பிடிச்சி விடையில எனக்கு நீ மாசமா இருந்த காலங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அன்னைக்கிளி. அது சரி அது சரி, மகளிகளை கொஞ்சிறது மகளிக நினைப்புலையும் தானே இருக்கியே. இப்பெல்லாம் நீங்க அன்னைக்கிலேயே ரொம்ப மறந்துட்டிய மாமா. ஏகலத, எனக்கு 2 பிள்ளையில முத்து முத்தா ரதி மாதிரி பெத்து கொடுத்த சாமினி உன்னைய போய் மாமா மறப்பனா சொல்லு. அப்பப்போ பிள்ளைகளுக்காண்டி பேசுறதுல அதுகளுக்கு ஒரு சந்தோஷம், அதுகளோட விளையாண்டுக்கிட்டு இருக்கையில எனக்கு ஒரு சந்தோஷம். அம்பிடுத்தேன், அதுக்காக உன்னைய மறந்துட்டோம்னு அர்த்தமாக்கேன். ஐயா மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்களும் உங்க மகளும் பேசிக்கிட்டு இருக்கீல, நான் மனசுக்குள்ளேயே ரசிப்பேன் தெரியுமா. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நான் வெளியில கரடு முரடா பேசினாலும் அதுக்காண்டி மனசுக்குள்ளேயும் வில்லியாவா இருப்பேன் சொல்லுங்க. அந்த குட்டி காடுக தான் என்னைய அப்படியே பேசுறாளுங்க, நீ தாயா இல்ல பேயா, நீ தாயா இல்ல பேயான்னு. நீங்களும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீல்ல, அது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரியுதா மாமா? ஏட்டி, சின்ன பிள்ளைய என்னத்தையாவது விளையாட்டுக்கு பேசத்தான் செய்யுங்க. இப்போ உள்ள பிள்ளைய என்னென்ன பேசுதுக தெரியுமா? நம்ம பிள்ளைய பரவாயில்ல அன்னைக்கிளி. அட அது என்னமோ நெசந்த மாமா, 1.5 சாணுக்கு இருக்க அந்த நெடுவாளி மையன் கிச்சா, அவன் என்னென்ன போடுறான் தெரியுமா? ஏட்டி, அப்ப நெடுவாளி பேச்சுல காவாசி பேச்சுனாலும் அவன் மையனுக்கு இருக்குமா இல்லையா? அட அதை சொல்லுங்க மாமா, 100ல் 1 வார்த்தை சொன்னியே போங்க. நெடுவாளி மாதிரியே அவன் மையனு. ஐயோ, டூருக்கு போன இடத்துல சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போச்சு போங்க. சுப்பிரமணி, அம்மா வாங்கம்மா. ஏலே, காத்துக்கிட்டு கிடந்தியடா கன்னி தீவுக்குள்ள, இவ காலை பிடிக்க வந்தியடா. நேத்து புத்த முல்லைங்கிற கதையா? பொண்டாட்டி காலமிக்கி விட்டுக்கிட்டு இருக்கியாடா நீ? ஏண்டா, எப்பேற்பட்டவளுக்கு பிறந்த மையன் பொண்டாட்டி காலமிக்கி விட்டுக்கிட்டு இருக்க நீ? போச்சா, நீ கிளவி பார்த்துட்டாலே என் கிறகம். இந்த காலு வலி தாங்க முடியலையேன்னு காலை பிடிக்க சொல்லி தொலைஞ்சிட்டனே. இன்னைக்கு மாமனை உண்டு இல்லைன்னு பண்ணிருமே இந்த கிளடி. அம்மா, அன்னைக்கு டூர் போன இடத்துல ஏதோ காலில் முள்ளு குத்திருச்சாம்மா, அதோட தான் காலில் முள்ளு குத்திருச்சு மாமா, எடுத்து விடுங்கன்னு சொன்னா, அதான் எடுத்துக்கிட்டு இருந்தம்மா. ஐயோ மாமா, எனக்காக என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பார்க்குறாரே. இந்த கிளவி நம்பி தொலைய மாட்டாளே. பிள்ளை இருக்க போகையில குத்துச்சடா முள்ளு, உன் பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு தள்ளி போய் நில்லுங்கிற கதையா? என்னடா கல்லு குத்துச்சு முள்ளு குத்துச்சுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க? டூருக்கு ஊர் சுத்தி பார்க்க போனவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு முள்ளு? பிள்ளை இருக்க போனாலா விறகு வெட்ட போனாலா முள்ளு குத்துறதுக்கு? ஏம்மா, டூருக்கு போன இடத்துல கல்லு முள்ளெல்லாம் கிடக்காதான் என்ன? டூருக்கு என்ன ஏரோப்ளைன்லயா போனா? இந்த இருக்கிற கோயம்புத்தூருக்கு தானே போயிட்டு வந்தா. இதனவோ பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிய. கோயம்புத்தூர்ல கல்லு முள்ளு மண்ணெல்லாம் இருக்காதான் என்ன? அட ஏமா நீங்க வேற, பேசாம போங்கம்மா. போறேன்டா போறேன். நாளைக்கு உன்னைய குனிய வச்சு அவளுக கும்பு கும்முன்னு கும்புவாளுகடா. அப்பதான் இந்த தாய் சொன்ன சொல்லுக்கான அர்த்தம் தெரியும் உனக்கு. ஆமா அம்மா, சும்மா என்ன தேவை பேசிட்டு இருக்காம போங்கம்மா. மாமா சாரி மாமா. ஏய் லூசு கழுத, அதெல்லாம் நீ எதையும் மனசுல வச்சுக்கிறாத. மாமா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரியா? மாமா சாரி மாமா, காலு ரொம்ப வலிச்சிச்சு, அதனாலதான் சொன்னேன். ஏ கழுத, இப்ப எதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவ? பேசாம உள்ளிக்கு போய் பிள்ளையில பாத்துக்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரியா? சரி. என்ன சுப்பிரமணி, ஏன் இந்தாதான் வெள்ளனவே வந்துட்டாங்கல்ல, ஒரு கைப்பிடி அரிசியை போட்டா உல கொதிச்சிரும், சாப்பிடக்கூடாதா? ஏம்மா என்ன பேசுறீங்க நீங்க? இப்பதானே வண்டி வாசியில அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்கா, மேலுக்கும் ஒரு மாறியா இருக்கும்லமா. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இப்ப என்ன போச்சு? டூருக்கு சுத்தி பார்க்க இவளுக மட்டுமா போனாளுக? அந்த நெடுவாளி வனசா இவளுகளையும் கூட்டிட்டு போய் எம்பிட்டு காசு அழிச்சால தெரியல. அவளுகளுக்கும் சேர்த்து இவ தானே செலவழிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பா. அப்படிலாம் அழிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு வந்துவிட்டு இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு வேற, ஹோட்டல் சாப்பாடு. ஒரு ஆளுக்கு 150 ரூபா நாள் என்னடா ஆச்சு சாப்பாடு? ஒரு கை அரிசியை போட்டு உல வச்சு சாப்பிடக்கூடாதா? ஆமா, நான் போய் சோறு ஆக்குறேன், நீங்க ஹோட்டலுக்குலாம் போக வேணாம். அன்னைக்கு நீ பேசாம இருமா, முடியலைன்னு சொன்னீல, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சும்மா ஒருவேளை சாப்பாட்டுல தான் என்னமோ குடி மொழிகி போறது மாதிரி அவங்களும் பேசுறாங்க. ஆமா வேணாம், நான் சோறு ஆக்கிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க போங்க நான் ஆக்கிக்கிறேன். எங்க இருந்ததே வருதோ இந்த மூஞ்சி முகர கட்டையும் அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்கிறாளுகளே. எத்தனை நான் தான் சோறு ஆக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிய? பேசாம போங்க நான் ஆக்கிக்கிறேன். ஏம்மா, நேத்து பூரி சட்டும் மசால் வடையும் மாரிமுத்து கடையில வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அப்ப காசு செலவழிகிறது உங்களுக்கு காசா தெரியல. இன்னைக்கு அன்னைக்கிளிக்கு முடியலைன்னு ஒருவேளை சாப்பாடு என் பிள்ளைகளுக்கு அன்னைக்கிளிக்கு வாங்கி போறத உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதுன்னு? ஓஹோ, பெத்த தாய்க்கு ஒருவேளை பூரி சட்டு வாங்கி கொடுத்தாதான் உனக்கு பெரிய காசா தெரியுது. ஏண்டா அம்மா, புரியாம பேசுறவங்கள்ட்டையாவது பேசிடலாமா? உங்களை மாதிரி ஆளுக கிட்ட பேசவே முடியாது, ஆளை விடுங்க. ஏட்டி அன்னைக்கிளி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஆமா வேணாம் மாமா, நான் ஆக்கிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாம வம்பு?
நான் வாங்கிட்டு வரேன், உள்ள போன்னு சொன்னேன். சரி மாமா, சரி கோவப்படாதீங்க.